எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக பழகிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் புதுசாக பழகிறோம். சின்ன வயசில் மட்டும் இல்லாமல் வளர்ந்த பிறகும் நாங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக பழகிற சந்தர்ப்பங்களை முகம் கொடுக்குறோம். சில நேரங்களில் நாங்கள் சில விஷயங்களை பழகும் போது நாங்கள் ஏற்கனவே பழகி வைத்திருந்த அல்லாவிட்டால் கற்றுக்கொண்டிருந்த சில விஷயங்களை மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். குழப்பறனா ஒரு சின்ன உதாரணம். நான் கனடாவுக்கு வந்த புதுசில் இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் சுவிட்சை கீழே தட்டினால் லைட் பற்றும், இங்கே சுவிட்சை மேலே தட்ட வேண்டும். ஸ்ரீலங்காவில் வலது பக்கத்தில் இருந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணுறது, இங்கே இடது பக்கத்தில் இருந்தால் நாங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டும். இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டம் என்று தான் நான் யோசிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் ட்ரைவ் பண்ண ஒருத்தர் இங்கே வந்து ட்ரைவ் பண்ணுறது நிறைய கஷ்டம். ஏனென்றால் நாங்கள் இருக்கிற இடம் வந்து இடது பக்கம், நாங்கள் டிரைவிங் ஸ்டியரிங் வீல் இருக்கிறது இடது பக்கம், ஸ்ரீலங்காவில் வலது பக்கம். ஆகவே எல்லாமே மாறி நாங்கள் ரோட்டில் எந்த பக்கத்தில் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோமோ, எந்த பக்கத்தில் ஓவர்டேக் பண்ணுவோம், எல்லாமே மாறி. அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் பழகினதை முற்றிலுமாக மறக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அன்லேர்ன் பண்ண வேண்டும். அப்படி அன்லேர்ன் பண்ணினா தான் நாங்கள் இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு பழகலாம், அல்லாவிட்டால் கொஞ்சம் ஈஸியாக பழகலாம். ஆனால் அந்த அன்லேர்னிங் ப்ரோசஸ் அவ்வளவு எளிதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இலங்கையில் பல வருடங்களாக வாகனம் ஓட்டினவர்கள் இங்கே வந்து அதை மறக்கிறதுன்றது கஷ்டம். ஆனால் பழகலாம். அது கஷ்டமாக இருந்தாலும் பழகலாம், செய்யலாம். இந்த ஒரு விடயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.